பொண்டாட்டியின் மேக்கப்புக்கு இஎம்ஐ கட்டும் கணவன். நான்லாம் ஒரு கட்டத்தில் வாழ்க்கையே வெறுத்திருக்கேன். ஒரு கல்யாணத்துக்கு ரீசெண்டாக போயிருந்தோம், ஓகேங்களா. அப்போ போயிருக்க போது எதிரில் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வராங்க. லிப்ஸ்டிக் ஷேடை பார்த்துட்டு என்ன ட்ரெஸ்ஸோட மேட்சே ஆகல அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க. அந்த நிமிஷம் கல்யாண மண்டபத்துக்குள்ளே கூட போல, உடனே வந்து சரி வா நம்ம போயிட்டு லிப்ஸ்டிக் மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடையாக தேடிக்கிட்டு அலையிறாங்க. லிப்ஸ்டிக் அந்த ஷேட்ஸ் வேணும் அப்படின்ட்டு. என்னடி இது? எந்த கடையிலையுமே கிடைக்கல. கடைசியில் ஒரு கடை, அங்கே எல்லா பிராண்ட் லிப்ஸ்டிக்ஸும் இருக்கு போல. அங்கே போய் கேட்டால் 1500 அந்த லிப்ஸ்டிக்கை மொய் வைக்கவே காசு நான் அம்மா கிட்ட வாங்கிட்டு போகிறேன். அந்த நிமிஷம் வந்து 1500 கையில காசு இல்ல. மாச கடைசி என்ன பண்றதுன்னு தெரியல. பேசல, அரை மணி நேரம் பேசல. சரி வா கல்யாண மண்டபத்துக்குள்ளேயாச்சும் நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு வாசல்லே நிக்கிறாங்க. இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. அதுக்கப்புறம் அவங்களே யோசிச்சு பக்கத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட், அது உள்ள போயிட்டு ஒரு ஃபுட் கலர், அந்த சாப்பாடுலாம் செய்வாங்கல்ல ஃபுட் கலர், அதை எடுத்து மேட்ச் பண்ணிட்டாங்க. அந்த ஃபுட் கலர் வாங்கி லிப்ஸ்டிக்கா அதை மேட்ச் பண்ணிட்டு உள்ள போறாங்க. அந்த பொண்ணு இதுல இது சூப்பரா இருக்கே. ஃபுட் கலர்ல மசாலா சொல்றியா? மசாலா இல்ல, இந்த கேசரி பவுடரு அந்த மாதிரி கலர் இருக்குல்ல, அதுல ரெட் கலரு, அதை எடுத்து மேட்ச் பண்ணிட்டாங்க. எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? ஆக்சுவலா கல்யாணத்துக்கு போனதே 8 மணிக்கு தான், லேட்டா தான் போயிட்டோம். 2 மணி நேரம் 9:45 போயிட்டு பொண்ணு மாப்பிளையே லாஸ்டா போட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. எல்லாரும் இறங்கி போயிட்டு அப்புறம் நாங்க போறோம். அதுக்கப்புறம் சாப்பாடே சாப்பிடல. நான் எப்படி பார்த்தா நான் அவனுக்கு சேவ் தானே பண்ணியிருக்கேன். அன்னைக்கு 1500 லிப்ஸ்டிக் வாங்குறேன். சேவ் பண்ணல, அலைய வச்சிருக்கீங்க அவரை. பொண்ணு பக்கத்துல பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. அவங்க போட்டாங்க HD மேக்கப். அதுக்கு இன்னும் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன். ஆமா, கிரெடிட் கார்டுல தான் போட்டது 25,000 அந்த மேக்கப். சார் அது ஒரு ஃபங்க்ஷனுக்காக ட்ரை பண்ணது. அது நல்லா தான் சார் இருந்துச்சு அவுட்புட். உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். என்ன தமாஷா பேசுறாரு பாரியா. பொண்ணுக்கே வந்து பியூட்டி பார்லர் யாரோ வந்து போட்டு விட்டுருக்காங்க. அவங்க பியூட்டிக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்க பொண்ணு? 6000. அவங்க எங்களோட ரிலேட்டிவ் 6000. நான் கேட்டேன் அப்பயுமே. ஒரே நாள் வீட்டுக்கு வந்தோன்னு அழிச்சிட்டாங்க அந்த மேக்கப்பை. அதை போட்டு அழிக்கிறதுக்கு 25,000 சுவாகா. கன்றாவியே. ஒரு பொண்ணு கல்யாண வீட்டுக்கு போறீங்க, அந்த பொண்ணு 6000 ரூபாய்க்கு மேக்கப் போடுது. கல்யாண பொண்ணு கல்யாண வீட்டுக்கு ஜஸ்ட் ஒரு பார்வையாளர் தான் போற நீங்க 25,000 ரூபாய்க்கு மேக்கப் போடுறீங்க. அஃப்கோர்ஸ் அகைன் சொல்றேன், இது உங்களோட மணி, நீங்க நினைச்சுதான் பண்ணலாம். பட் ஆனா இது எங்கேயாவது லாஜிக்கா இருக்கா நீங்க பாருங்க. கல்யாண பொண்ணு முக்கியமா நீங்க முக்கியமா? நான் தான் சார் எனக்கு முக்கியம். அதெல்லாம் வாழ்க்கைக்கு முன்னேறும். நாங்கள் வந்து ஸ்கூல் டைம்ல இருந்து லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணது, ஓகேங்களா. ஸ்கூல் டைம்ல அவங்க எப்படி இருப்பாங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி தலைவாரி படிய ஒரு ஸ்கட்டு போட்டுட்டு தான் வருவாங்க. அதை பார்த்து தான் லவ் பண்ணி ஓகே அப்படின்ட்டு மேரேஜ் வரைக்கும் வந்தது. அவங்க வந்து காலையில மேக்கப் போடலாம், தூங்கும் போது மேக்கப் போடுறாங்க. நான் சார் நைட் ஸ்கின் கேர் சார். ஆனா அவங்க பாருங்க, லவ் பண்ணும்போது ஒரு சிம்பிள் கேர்ள் தான் எதிர்பார்த்திருக்காங்க. ஆனா நீங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஆடம்பரம் ஆயிட்டீங்கன்னு ஃபீல் பண்றாரு. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. கணவனை வாடா போடான்னு திட்டும் மனைவி. எல்லா நேரமும் எனக்கு பாக்கெட்ல மொபைல் வைக்க முடியாது. இவர்கிட்ட கொடுத்தா 1008 நூலாயிரம் பேசுவார். ஒரு ஸ்டாண்டும் வாங்கி தர மாட்டாரு. சரிங்களா, நான் என்ன பண்ணேன், ஒரு மொபைல் பவுச் 100 ரூபாய் தான், ஜஸ்ட் 100 ரூபாய் தான். அதை நான் கேட்டேன், நீ அதையெல்லாம் வாங்குற ஐடியாலாம் வச்சுக்காத அப்படின்னாரு. 100 ரூபாய் தான் சொன்னாரு அவரு. 100 ரூபாய் பவுச் எவ்வளோ நாளைக்கு வரும் அது எனக்கு? சரிங்களா, அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். டிரைவிங்ல மொபைலை நான் சேஃபா வச்சுக்கிறதுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லான விஷயம். என்னுடைய பர்சனல் பர்பஸ் அது. அது உனக்கு அது என்னன்னே தெரியல. நான் யூஸ் பேசுவாக்கல அப்பப்போ புருஷனை வாடா போடலாம் சொல்லுவீங்களா? அப்பப்போ நடுநடுல வந்து அது ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும் சார், விட்டுருங்க. ஃப்ளோல ஓட கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. அவங்க முதல்ல வந்து ஒரு ஹேண்ட் பேக்னு கேட்டாங்க. பேக் ஓகே வாங்கி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பேக்னாங்க, அதுவும் வாங்கி கொடுத்தாச்சு. அது இல்லாமல் இன்னொரு பேக் வேணும் குழந்தைங்களுக்காக ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்கு, அதுக்கு அப்படின்னாங்க, அதுவும் வாங்கி கொடுத்தாச்சு. இப்போ போனதுக்கப்புறம் சொல்றாங்க மொபைல் மட்டும் வைக்கிறதுக்கு மொபைல் பவுச் வேணுங்கிறாங்க. அப்போ இத்தனை பேக்ல என்ன வைப்ப? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. நான் ஒரே ஒரு குழந்தை தான் பிளான் பண்ணேன். இன்னொரு குழந்தை வேணும்னு கேட்டாருல, அப்ப 2வது குழந்தை எங்க வைப்ப? அதுக்கு தேவையானது வாங்கணும்ல. இல்ல நான் வந்து ஒரே விஷயம் வாங்கல, இங்க வாங்கல. அந்த அனுதாபங்கள் எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? சார் அவன் ஒரு விக்டிம் ஹஸ்பண்ட் கார்டு ப்ளே பண்ணுவான். தயவுசெய்து நம்பிடாதீங்க. ஆள் பாக்குறதுக்கு இருக்கான்னு நினைக்காதீங்க. சரியான மண்டை, சரியான சரக்கு. என்னை பேச விட்டு வேடிக்கை பார்த்தா அவன் விக்டிம் ஆயிடுவான். ஆனா உண்மையா நான் தான் சார் விக்டிம். யார் நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? என்னோட புருஷன் எப்ப பாரு சோறு சாப்பிட்டே இருக்கான். எல்லாரும் வந்து வாழ்றதுக்காக தான் சாப்பிடுவாங்க. என் ஹஸ்பண்ட் சாப்பிட்றதுக்காக தான் வாழ்றாரு. எனி டைம் நான்வெஜ் நான்வெஜ் நான்வெஜ். நான் வந்து வெஜிடேரியன், எனக்கு சமைக்கவும் தெரியாது நான்வெஜ். அவர் வந்து எனி டைம் நான்வெஜ் தான். சாப்பாடு செய்யறியா? இல்ல, சரி ஆர்டர் போயிடுவாரு. ஆர்டர் சோறு சோறு சோறு, எனி டைம் சோறு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. நான் சம்பாதிக்கிற ஃபுல்லாமே சோறுக்கே போயிருன்ற அளவுக்கு அவர் பண்றாரு. ஒரு வாரத்துக்கு எத்தனை தடவை நான்வெஜ் சாப்பிடுவாரு? ஒரு வாரத்துக்கு 7 நாளும் சாப்பிடுவாரு. 7 நாள் நான்வெஜ் 7 நாளும் சாப்பிடுவாரு. ஏன் பாஸ், வாரத்துல 7 நாள் நான்வெஜ் சாப்பிடுறது அவங்க சகிக்க முடியலையா? இல்ல சார், அவங்க செய்யறதுனால ஜீரணிக்க முடியல. கறி குழம்பு சாப்பிட்டு வளர்ந்த நாக்கு இது. அந்த நாக்கு எப்படி இப்ப பருப்பு சாப்பிடுவோம்? இப்ப வந்ததுல இருந்து நான்வெஜ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படி இருந்தும் ஆர்டர் என்கிட்ட சொல்றது இல்ல, வாங்கிட்டு வந்து தர்றது இல்ல. ஆர்டர் நல்லா இருந்தா நான் சார் ஆர்டர் பண்றேன்.
ஒண்ணு அம்மா வீட்டுக்கு அனுப்பி விடணும் சாப்பிடுறதுக்கு, இல்லைன்னா நீ நல்லா செஞ்சு தரணும். ரெண்டுமே இல்லைன்னா எங்க போறது? அட நாசமா போன நண்டு மண்டக்கார அன்னைக்கு நல்லா இருக்குன்னு சொன்னீங்களடா. என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? அது என்ன நண்டு மண்டக்காரன்? இதே பரவாயில்ல சார், ஏதோ இங்க இருக்கிறதுனால அப்படி பேசுறா போல. இதெல்லாம் மோசமா இல்ல, என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க. அதெல்லாம் வெளியே சொல்றதுக்கு இல்ல. அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. என்னோட ஹஸ்பண்ட் பாத்ரூம்ல மொபைல் யூஸ் பண்றான். உங்க ஹஸ்பண்ட் பண்றதை எதை டாலரேட் பண்ணிக்கவே முடியாது சார். இந்த விஷயம் வந்து எத்தனையோ தடவை சொல்லியும் அதை மாற்றிக்கல. எனக்கு தெரிஞ்சு இனிமேலும் மாற்றிக்க மாட்டாங்க. ஐ திங்க் இது எல்லாருக்குமே வரும். பாத்ரூம்குள்ளே போயிட்டு மணிக்கணக்காக உட்கார்றது சார், செம்ம இரிட்டேட்டிங்காக இருக்குது சார், செம்ம இரிட்டேட்டிங்காக இருக்குது. டார்ச்சர் பண்ற ஆஸ்கல். அதுவும் சார், எனக்கு குழந்தை இருக்கா வீட்டில், 3.5 years இருப்பா. அவளுக்கு ஒரு ஒர்க் பண்ணணும்னு இருக்கும். அவள் என்னை கூப்பிடுவா, எனக்கு கிச்சனில் வேலை இருக்கும். அந்த நேரத்தில் நான் வந்து 100 தடவை யோகி யோகி யோகின்னு கூப்பிடணும். சார் உள்ள உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பார். ஃபோன் வெளியில இருக்காது, உள்ள பாத்ரூம்குள்ள ஃபோன் எடுத்துட்டு போயிருவாங்க. என்னதான் பண்ணுவாங்கன்னு தெரியல சார். அது செம்ம இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயம் சார் எனக்கு. அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. சோ நமக்கு எப்போ ஒரு நிம்மதியான ஒரு டைம் கிடைக்கும் சார்? பாத்ரூம் ஒரு நிம்மதியான டைம்ன்றது வாழ்க்கையில எப்போ கிடைக்கும்? அவர் நிம்மதியை தேடி ஹிமாலயாஸ் போவாங்க, அவர் நிம்மதியை தேடி டாய்லெட்டுக்கு போறாரு. புரியுதா உங்களுக்கு? எல்லா ஆண்களுக்காகவும் நான் பேசுவேன். எல்லாரும் நிம்மதி எங்க தேடிட்டு இருக்கோம்? பாத்ரூம்ல தான் தேடிட்டு இருக்கோம். அங்க மட்டும் தான். இதெல்லாம் வந்து பொய், ரொம்பவே பொய் சார். ஏன்டா பச்சை பொய் பேசுற? முக்காவாசி வேலை நாங்க தான் பார்த்துட்டு இருக்கோம். அவங்க தினமும் வெளில ஒர்க்குன்னு போயிட்டு தான் வராங்க. அப்பெல்லாம் மொபைல் பார்க்க அவர் மாட்டாங்க. நிம்மதின்னு சொல்ற உங்ககிட்ட இருந்து வர நிம்மதி தான் சொல்றாரு. இன்னும் புரியல உங்களுக்கு அது? சார் அப்படியே மைண்ட் வாய்ஸ் ரீட் பண்ணிருக்கீங்க சார், சார். நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க சார். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? மருமகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் மாமியார்கள். இப்ப என்னோட மருமகள்கிட்ட நான் சொல்றது, நீ ரூமுக்குள்ள எப்படி வேணாலும் இருந்துக்கோ, ரூமை விட்டு வெளியில வரப்ப ஷார்ட்ஸோட வெளியில வராத, ஃபுல் கவரப் பண்ணி வெளியில வா. நம்ம வீட்டுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, அதை நீ மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். அதுதான் என்னோட இது. அவங்க ரூமுக்குள்ள அவங்க எப்படி வேணா இருக்கலாம். ரூம் விட்டு வெளியே வரும்போது அவங்க வந்து அப்படி இருக்க கூடாது. ஆமாங்க. பப்ளிக்கா நீ எங்க இருக்கியோ அங்க வந்து வீடு பப்ளிக்கா இருக்கு. வீடு எப்படி பப்ளிக் சொல்லுவீங்க? நாங்க இருக்கோம்ல வீட்டுக்குள்ள, மாமனார் மாமியார் அவங்க எல்லாம் இருக்கா, அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கோ நீ. அவ்வளவுதான் நான் சொல்றது. நல்லா இருக்க. எங்க ஊர்ல வந்து சும்மா சீவ்லெஸ் போட்டா கூட ஆன்னு பாப்பாங்க சார். அப்படியே பட்டிக்காட்டா முட்டாய் கடையை பார்த்த மாதிரி பாப்பாங்க. எங்க ஊர்ல வந்து சாத்தியம் ஆகாது. அவங்க சென்னை பொண்ணு, இங்க வந்தா நீ எது வேணாலும் போட்டுக்கோ, ஜீன்ஸ் போட்டுக்கோ, சீவ்லெஸ் போட்டுக்கோ, எது வேணாலும் போடு. ஆனா எங்க ஊருக்கு எங்க வீட்டுக்கு நீ மருமகள்ன்ற பொசிஷன்ல, நீ டீச்சர் அந்த பொசிஷனுக்கு நீ ட்ரெஸ் பண்ணுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அந்த அம்மா சொன்னாங்களே இடம் பொருள் ஏவல்னு, அவங்க ஏன் சார் புடவை கட்டிட்டு வரல, சுடிதார் போட்டு வந்திருக்காங்க சார். தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. என்ன சார், அது ஒரு பக்கம் போட்டிருக்காங்க, போடுறதுன்னா சுடிதார் 2 பக்கமும் இப்படி போட்டு. ஆமா, நீங்க துப்பட்டா ஒரு சைடு போட்டுட்டீங்க, 2 பக்கமும் போடணும். பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. அக்கா அக்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணியிருக்கான். இப்போ நாங்கள் நார்மலாக வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க என்ன சொல்லுவாங்க, மா புருஷன் பேச்சை கேளுமா, நான் சொல்கிறது கேளுமா அப்படின்வாங்க. நான் திடீர்னு என்ன சொல்லுவேன், டேய் உன்னை விட நான் தாண்டா வயசில் பெரியவன், நீ ஏன் பேச்சை கேளுடா அப்படின்னு. எத்தனை வயசு வித்தியாசம் உங்களுக்கு? 2 வயசு சின்னவங்க என்ன விட. காதல் திருமணம் தான்? ஆமாம், லவ் மேரேஜ் தான் சார். காதல் காதல். அவங்க என் காலேஜ் ஜூனியர், நான் காலேஜ் சீனியர். ஸ்டார்டிங் வந்து என்கிட்ட பேசினது அக்கா தான் பேசினாங்க. ஒரு கல்ச்சுரல்ஸ்லாம் வந்து என்கிட்ட பேசினாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேச ஆரம்பிச்சாங்க. அக்கா அக்கா தான் பேச ஆரம்பிச்சாங்க. நான் என் வீட்டுக்குலாம் தெரியும் அக்கான்னு பேச ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ஒரு படியா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. நீங்க என்ன சொல்லுவீங்க அவரை? நான் வாடா போடா இப்படிதான் சார் சொல்லிட்டு இருந்தேன். வயசுனால எதுவும் ஆக போதில்லன்னு சொல்லிட்டு சரி ஓகே நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆனால் அது வீட்டில் தெரிய வரப்ப எங்கள் அம்மா வந்து தம்பின்னு சொன்னியம்மா அப்படின்னாங்க. அப்போ அது எப்படி அக்செப்ட் பண்ணாங்க? தம்பி நீங்க அவங்க அக்செப்ட் பண்ணல சார், கடைசி வரைக்கும் அக்செப்ட் பண்ணல. நல்ல மனசுமா, அப்படித்தான் இருக்கணும். விதவை பெண்களை தவறாக பார்க்கும் ஆண்கள். ஒரு வீட்டு வேலைக்கு கேட்க போறேங்க சார், அவருக்கு வயசு 60. நீ வந்து நிரந்தரமாவே இந்த தொழில் பண்ணலாம், உனக்கே நான் எல்லாமே பண்ணி கொடுக்குறேன், அப்போ வந்து நான் உன் வீட்டுக்கு எப்போ வரலாம், வீட்டுக்கு வந்த குழந்தைங்க இல்லாத நேரத்தில் சொல்லு நான் வரேன், அடிக்கடி எல்லாம் வரமாட்டேன். இப்படியே கேட்கும்போது எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குதுங்க சார். சார் இவனை என்ன பண்ண சார்? அப்பா வயசுல இருக்கிறவங்க என்கிட்ட வந்துட்டீங்க வா அப்படி சொன்னாங்க. ஏதோ சொல்ல வராங்கன்னு போனா எனக்கு கையை பிடிச்சி இப்படி எல்லாம் பண்ணி கேட்டாங்க. எங்க நடந்துச்சுமோ? எங்க ஊர்ல எங்க ரிலேஷன் வீட்டுக்கு போயிட்டு வரும்போது அவங்களும் ஒரு ரிலேஷன் தான். ஓ, சொந்தக்காரங்களா? இல்ல ஏழை இப்படி பண்றியா? இவ்வளவு கீழ்த்தரமான சேலை பண்றோம், நேம் தம் ஷேம் தம் தான். அவனை நேம் பண்ணி ஷேம் பண்ண வேண்டியது. இதுல அதே குடும்பத்துல நல்லவங்களும் இருக்காங்க சார், அவங்கள பார்க்க வேண்டியதா இருக்கு சார். குடும்பத்துல 4 நல்லவங்க இருக்கலாம், அதுல ஒருத்தன் இவ்வளவு மோசமான செயல் இருக்கானா, அந்த செயலை உங்ககிட்ட மட்டும் இல்ல அந்த குடும்பத்துல இருக்க இன்னொருத்தனுக்கும் பண்ணதானே செய்வான் அவன். ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. எங்க வீட்டுக்காரர் இறந்து 7 வருஷம் ஆச்சு சார். ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குறேன்.
எல்லாமே ஸ்மைல் பண்ணுவோம் சார். அந்த ஸ்மைல் என்ன சொல்லுவாங்க, உன் பேர் என்ன பண்ணும், நாங்கள் கஸ்டமர்கிட்ட எப்படி பேச முடியும், நல்லா சாப்பிடுங்க சார் அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிப்பா உன் பேர் என்னன்னு சொல்லிட்டு எதுக்கு சார் நம்பர்லாம் கேட்குறேன், இல்லைப்பா நான் வீட்டில் ஃப்ரீயாக, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் அதுக்கு நான் என்ன சார், நான் அப்பயே ரெஸ்டாரண்ட்ல கத்த ஆரம்பிச்சிருக்கேன். வெரி குட். ஒண்ணு நான் இப்படி தான் இருக்கணும். எங்க அம்மாவுக்கு தோசை கூட சுட தெரியாதுன்னு கலாய்க்கும் மகன். சார் தோசை ஊற்றி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஹோட்டலில் இருக்கிற மாதிரி சின்ன தோசையாக இருந்தாலுமே அது ரோஸ்ட்டாக இருக்கணும், லைட்டாக கறி இருந்தால் கூட திரும்ப ரிப்பீட் சொல்லுவான். சார் தோசை இருக்குல்ல சார், அது ஏன் தெரியுமா, நான் ரிப்பீட்டு சொல்கிறேன், நாய்க்கு போடுவாங்களே, சாப்பிட்டுட்டு போடுவாங்களே கடையில் தூக்கி, அதுக்கு நாய் சாப்பிடும்ல, அந்த மாதிரி நடுவில் இருக்கிற எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போடுவாங்க சார். அப்புறம் எப்படி சார் சாப்பிட முடியும்? கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. அம்மா ஒரு சாப்பாடு செய்வாங்க, அதை செஞ்சு போர் அடிக்க அளவு பண்ணிருப்பாங்க. ஒரே உப்புமா, ஒரே தோசை. சரி உட்கார்றா, டென்ஷன் ஆகாத உட்கார்றா. நம்மளோட ரொம்ப கோக்காரனா இருக்கானே. டெய்லியும் ஊறுகாவும் தயிர் சாதமும் தந்தா போர் அடிக்கு. கல்யாணம் ஆகி வந்த புருஷல போன்ல பார்த்துலாம் தோசை ஊத்தவே கத்துக்கிட்டாங்க சார். இதெல்லாம் உனக்கு யாரா சொல்லி கொடுத்தா? கல்யாண புதுசுல தோசை ஊத்துறதுக்கு போன்ல டாடி சோலி முடிச்சு. உங்களுக்கு வில்லன் வந்து எங்கேயுமே இல்ல, வீட்டுல தான் இருக்காப்ல. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க.